கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மனிதனுக்காக கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து கலிகூற கடவோம். தேவனை நல்ல ஆராதிப்போம், வேத வசனத்தை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருப்பார். இந்த நாள் தியானத்துக்குரிய வசனம் உபாகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார். 31 அதிகாரம் 2 வசனத்தில் மோசேக்கு 120 வயது ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயுடைய வயசை முன்னாடியே சொல்லிட்டார். ஆதியாகமம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும், மனுஷனுடைய உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் 120 வருஷம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்போ 120 வயசு ஆன உடனே கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லிவிட்டார் என்று சொல்லி மோசே யோசுவாவை ஆயத்தப்படுத்தி யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். அவர் முதலாவது உனக்கு முன்பாக போகிறவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் நம்ம எங்க போனாலும் நாம் அவரை சார்ந்திருந்தால் நமக்கு முன்னாடி போகிறவராக இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மோடு இருப்பார். முன்னாடி போறவர் நம்மோடு இருப்பார். மூன்றாவதாக, அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். நம்ம அறிஞ்சுக்கிடணும். நான்காவது, நம்மளை கைவிட மாட்டார். எந்தெந்த விதத்துல இல்லையா, சில மனிதர்கள் கைவிட்டுருவாங்க, ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அதனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். மோசையை கொண்டுதான் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி செய்ய வேண்டும் என்று என்ன அங்க கர்த்தர் வர சொல்லல, நீ தான் எல்லாவற்றையும் செய்வாய் என்று சொல்லி யோசுவாவின் இடத்துல இங்கே மோசே ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார். நிச்சயமாக நம்மை நடத்துவார். யாரோ ஒருவர் சொன்னாங்க, வருவேன்னு சொன்னாங்க, அவங்க வரல, அதனால நம்மளும் போக மாட்டோம் நீங்க நினைக்காதீங்க. மோசேக்கு எத்தனை நாட்கள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால மோசே அதை அறிந்து 120 வயசு ஆன உடனே யோசுவாவை ஆயத்தப்படுத்துகிறார். யோசுவாவை கொண்டுதான் கானான் தேசத்தை பங்கிட வேண்டும், அந்த செழிப்பு தேசத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு கேட்கிற நமக்குன்னு சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருப்பார். நமக்கு முன்னாடி ஓடின ஊழியக்காரங்களா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்ல மற்ற ராஜாக்கள் கூட அதை நம்ம பார்க்காம இருக்கலாம். அதனால நம்ம பார்க்க மாட்டோம் நீங்க நினைக்காதீங்க. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலுமே தடை செய்ய முடியாது. கானான் தேசத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது. நிச்சயமாக அதை தேவன் நமக்கு காண்பித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நமக்கு முன்னாடி போகிறவர். கோணலான வழியை செவைப்படுத்துகிற தேவன் நமக்கு முன்பாக போகிறார். இரண்டாவதாக, அவர் நம்மோடு இருப்பார். இயேசு என் கூட தான் இருப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். மூணாவது, அவர் என்னை விட்டு விலக மாட்டார். என்னை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். நம்ம தான் விலகி போகக்கூடாது. நான்காவதாக, அவர் என்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். ஐந்தாவது, பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர் எனக்கு வேண்டிய கிருபைகளை தருவார். இந்த விசுவாசத்தோடு நம்ம நடக்கும்போது யோசுவா எப்படி ஜனங்களை கொண்டு போய் சுதந்திரித்து கொண்டாரோ, அதே போல நாமும் நல்ல தேசத்தை, நல்ல நன்மையை இந்த நாளில் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் எதை குறித்து கலங்குவது உமக்கு பிரியமில்லை சுவாமி. நீங்க எங்களை விட்டு விடவே மாட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க முன்னாடி போற தேவன். நாங்கள் கார்ல, வாகனத்துல, எதில் போனாலும் நீங்க முன்னாடி போவீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பீங்க சுவாமி. அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு நாள் எங்களை நடத்துகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தார். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சமாதானத்தினால் நிரப்பும் அப்பா. இந்த நாள் சந்தோஷத்தோடு அவர்கள் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.